இரு. ஓகே ஸ்டார்ட் 11. டேய் அது அடைங்க. ஏய் கஷ்டம் இருக்கு. வாய்ஸ் கேக்குது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. குறையாது. இல்ல பரவாயில்ல விடு. Apakah sebab-sebab akaun kawalan belum bayar berbaki debit? நான் இங்க அடைச்சிடுறேன். அவனுக்கு ஒன்றும் கேட்காது. ஓகே எஸ். Kenapa account kawalan belum bayar berbaki debit? Jawapan C. ஓகே பாருங்க account kawalan வந்து account kawalan belum bayar வந்து எங்க இருக்கும்? கிரெடிட்ல தானே இருக்கும் பாக்கி பிபி. ஏன் வந்து அது வந்து இப்ப என்ன கேக்குறாங்கன்னா சில டைம் இது வந்து biasanya dia berbaki kredit tau. Kenapa sekarang ada setengah AKBB dia berbaki debit? அப்ப நம்மளுக்கு தெரியணும் இந்த இடத்துல கடன் ஏறும். எந்த இடத்துல பாக்கி பிபி இருக்குமோ அந்த இடத்துல கடன் ஏறும், இங்க குறையும். ஆனா இந்த பாக்கி பிபி இங்க வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? கடன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. that means what? சொல்லுங்க. Pembekal memberikan diskaun selepas Pembekal mengenakan charge pengangkutan, dia akan meningkatkan hutang, betul tak? Maksudnya berbaki kredit, betul? Jadi ini salah. Pembekal memberikan diskaun selepas hutang dijelaskan. Yang ini akan menurunkan hutang, betul tak? Jadi ini merupakan jawapan dia. Memulangkan barang niaga setelah pembayaran hutang dibuat. Yes. Yang ini pun akan mengurangkan hutang. Nota debit ஓட ஃபங்க்ஷன் என்னது? untuk menambahkan hutang. அது பேரே menambahkan hutang தான். அதனால இது வராது. அதாவது நம்ம அதை உனக்கு 10 துளி குறைவா சார்ஜ் பண்ணிட்டு இந்த 10 துளி சேர்த்து சார்ஜ் பண்ணிடுறேன் அப்படி சொல்றது. So jawapannya adalah 2 dan 3. 12. Sambung sebelah sini. Apakah tujuan penilaian inventory dilakukan pada akhir tempoh perakaunan? Mengemas kini nilai inventory. நம்ம ஏன் penilaian inventory-னா penilaian inventory வந்து எதுக்காக நம்ம பார்க்கறோம்னா அது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். என்ன சொல்லு பாப்போம். ஏன் டாங்கி? ஏன்னா வந்து அப்பதான் வந்து ஜுவலன் அண்ட் காஸ்ட் ஜுவலனுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். எப்படின்னா இப்ப நம்ம ஜுவலன் தேடுறதுக்கு ஜுவலன் அது ஓகேமா. penilaian inventory-னா என்னது? இன்வென்டரி awal dan இன்வென்டரி awal, இன்வென்டரி akhir, எவ்வளோ நம்ம இன்வென்டரி பயன்படுத்தி இருக்கோம் அதுதான் மெயின். அதான் penilaian inventory. புரியுதா? சோ அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த இதுலயே பார்த்திருப்போம்ல penilaian inventory. அதாவது நம்ம இன்வென்டரி வந்து எவ்வளவு பயன்படுத்தி இருக்கோம்னு எங்க தெரியும்? அக்கவுண்ட் perdaganganல தான் தெரியும். அக்கவுண்ட் perdaganganல jualan dan cost jualanோட பெர்பேசான் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே 12 donkey aras rendah. சேமா பண்ணுங்க. ஆமா 13. ஏய் padi question dia berani dia. யார்? நீதா butiran manakah yang dicatatkan dalam penyata kedudukan keuangan? Inventory akhir ambilan. PKK ல inventory akhir yes, ambilan வந்து yes, utang ragu no, susun nilai mesin terkumpul yes. Okay, anal jawapan dia A itu. Okay. 14. Manakah catatan penutup Wani yang salah? yang betul. Yang betul sorry. D. Donkey. Okay. அக்கவுண்ட் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இந்த இந்த இது வந்து அக்கவுண்ட் ஹாசில் atau belanja kita panggil account nominal. Account nominal வந்து account untung rugi கூட bergu பண்ணும். புரியுதா? இப்ப அக்கவுண்ட் இன்சூரன்ஸ் இருக்குல்ல. ஓகே அக்கவுண்ட் untung rugiல ஞாபகம் வச்சுக்கீங்க. அக்கவுண்ட் untung rugiல டெபிட்ல வந்து belanja வரணும். நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன். அசெட்டும் belanja வரும். ஆனா untung rugiல அசெட்லாம் வராது. இதுல வந்து ஹசேல் வரணும். புரியுதா? இப்ப இன்சூரன்ஸ் வந்து நம்ம காசு கட்டுறோம் தானே, அப்ப அது belanja தானே, அப்ப இன்சூரன்ஸ் இங்க வரணும். புரியுதா? இவன் அக்கவுண்ட்ல டெபிட்னா இந்த அக்கவுண்ட்ல கிரெடிட்ல அக்கவுண்ட் untung rugiன்னு வரணும். ஆமாவா இல்லையா? தெரியுதா? அக்கவுண்ட் untung rugi இங்க தான் இருக்கு, மத்த எல்லா இடத்துலயும் இல்ல. ஏன்னா அக்கவுண்ட் ஹசேல் atau belanja யார் கூட பேலன்ஸ் ஆகும்? untung rugi கூட பேலன்ஸ் ஆகும். அப்ப பேங்க் ஏன் இங்க வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதையும் கொஞ்சம் யோசிங்க. பேங்க்ல வந்து நம்ம காசு கட்டியிருக்கோம், அப்ப காசு வெளியா இருக்கு, இங்க வரும் ரைட்டா இல்லையா? இங்க கிரெடிட், அப்ப இதனால இங்க டெபிட் தானே.
Perfectly the answer is no. புரிஞ்சா? 15. கேள்வி படிச்சுட்டு ஆன்சர் கேட்பேன். Maklumat berikut diperoleh daripada buku perniagaan Nabila. Sewa bayaran sewa tahunan. Berapakah sewa belum bayar? B. Boy, explain. 7600 minus Why? ஏன்னா இது 7700 வந்துட்டு 7200 வந்து பேங்க் பாயர் நம்ம எவ்வளவு பாயர் பண்ணிருக்காங்க. சப்போஸ் 7500 மைனஸ் 1200 பிளஸ் the x நான் Subhashini பேசி முடிச்சிட்டியா? ஓகே, இது எப்படி செய்யணும்? தம்பாத்தோலா மெத்தட் பாய்க்கலாம், இல்லாட்டியும் அக்கவுண்டிங் மெத்தட் பாய்க்கலாம். நான் தம்பாத்தோலா மெத்தட் பாய்ங்க, இன்னும் சிம்பிள். இல்ல பேங்க் இதுல கூட பாய்க்கலாம். அக்கவுண்ட் சேவான்னு வச்சுப்போம். ஓகேயா? இது எப்படி அக்கவுண்ட் நம்ம செய்வோம்? இப்போ பாருங்க, சேவா பில்லும் பையார்னா என்ன அர்த்தம்? லைபிலிட்டி, ரைட்? அப்ப அது எங்க வரும்? இங்க வரும். சரிபடு வரத்தோஸ் கிரெடிட். லைபிலிட்டி பாக்கி அவால் வந்து ஃபாலோ த சிம்பிள், ரைட்டா? நெகட்டிவ், அதனால கிரெடிட். அப்ப நம்ம என்ன பண்றோம்? பையார் சேவா பண்றோம், ரைட்டா? பையார் சேவா பண்றோம் தானே? அப்ப பையார் அண்ட் சேவா வந்து என்னது? பேங்க். புரியுதா? இது வந்து பேங்க். பேங்க் வந்து நீ நல்லா யோசி. சேவா பையார் பண்ணா கிரெடிட் அங்க, அப்ப இங்க டெபிட்ல 7,900 இங்க வரும். புரியுதா? பேங்க் கொஞ்ச நேரத்துல செஞ்சிடலாம். அடுத்து சேவா தாகுனான். சேவா தாகுனான் தாகுனான் வந்துட்டா அதுதான் உத்தம் ருக்கின்னு நான் ஏதோ இதுல சொன்னேன், வீடியோல சொல்லியிருப்பேன். பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு பார்க்கவே மாட்டாங்க. ஓகே, உத்தம் ருக்கி உத்தம் ருக்கில 7,200 வந்து பிளாஞ்சா எங்க வரும்? டெபிட்ல வருது. அப்ப கிரெடிட்ல வரும். அப்ப நீ ஏதோ கோல்மால் பண்ணியா? நீ ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல என்னைய பார்த்து சொன்னீங்க. siapa makan chili? Siapa makan ikan steam bukan chili? இல்ல siapa makan chili dia rasa pedas சொல்லாம. ஆனா அவன் ஆக்குறது சில்லி இல்லையே. உங்களுக்கு வந்து வயித்த கலக்கணுமா சொல்லுங்க, நான் செஞ்சு எடுத்து வரேன். கட் போய்டா. ஓகே, 8,400 8,400. சரி, எந்த இடத்துல குறையுது சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல தானே 800 குறையுது. அதுதான் வந்து சேவா பில்லும் பையார். அப்ப இது மட்டும் ஏன் டெபிட்ல வருது? மதுள்ள சேவா பில்லும் பையார் கிரெடிட்ல தானே இருந்துச்சு. ஆமா, பாக்கி அவால் ஃபாலோ த சிம்பிள், பாக்கி ஆக்கே ரிவர்ஸ் த சிம்பிள். பத்தோல்டா? அதனாலதான் இங்க வருது. விளங்குச்சா? இதை சொன்னாங்க தம்பா தோலால செய்யலாம். ஓகேயா? என்ன கேட்டீங்கன்னா அக்கவுண்டிங் மெத்தட்ல செய்யுங்க, கொஞ்சம் உங்களுக்கு அறிவு இன்னும் நல்லபடியா வளரும். ஓகே ஓகே, 5 plus B ஆன்சர். ஓகே, 16 நீங்க தான். Oh, ini padanan yang betul dalam penyata kedudukan keuangan. Item. என்ன ஐட்டம்? ஸ்டீம், இக்கான் ஸ்டீம். B sir. போயா? ஐட்டம் சேவா பில்லும் நீ தெரியுமா? அசெட்ஸ் மாசா. சேவா பில்லும் பையார் வந்து லைபிலிட்டிஸ் மாசா, ரைட்டா? பில்லும் தெரியுமா தான் அசெட்ஸ் மாசா. பிராபையார் வந்து அசெட்ஸ் மாசா, கரெக்டா? ராங். பில்லும் தெரியுமா? அசெட்ஸ் மாசா. இது அசெட்ஸ் மாசா கரெக்டா போட்டிருக்காங்க. பில்லும் பையார் இஸ் லைபிலிட்டி. சோ ஜாப்பண்டே பாய். சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். 17 யார் அது? தாடி வச்ச கேடி. ஓகே, petikan dialog berikut berlaku di antara சொல்லக்கூடாது, ஏன்னா இது tempat கிடையாது. Antara pengurus dengan kerani keuangan. Tuan, bagaimanakah dengan status Encik utang Encik Ahmad? Sudah lebih setahun beliau tidak dapat dihubungi. Sila lupuskan semua hutang. Apa? Itu hutang lapor, ரைட்டா? என்ன catatan berku சொல்லு நினைக்கிறோம்? போயா? ஓகே, அப்ப இது வந்து ஹுத்தாங் லப்போ அக்கவுண்ட் கண்டிப்பா இருக்கு, ரைட்டா இல்லையா? அப்ப எதை நம்ம மைனஸ் பண்ணுவோம்? அவனோட ஏபிடி தானே மைனஸ் பண்ணுவோம். அப்ப ஹுத்தாங் லப்போ டெபிட். ஏன் சொல்லுங்க ஹுத்தாங் லப்போ டெபிட்? sebab belanja. அப்ப அக்கவுண்ட் பில்லும் தெரியுமா? அசெட், அதுவும் பிளாஞ்சால, அதுவும் டெபிட்ல வரணும்னு அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இந்த ஏபிடி வந்து அது குறைக்குது. ஏபிடியை குறைக்கிறதுனால
அது பிளாஞ்சா வராது. ஐ மீன் அதாவது அசெட் வராது, அது டெபிட் வராது, கிரெடிட். ஓ போட்டு லோடிங் ஆகுது அக்கௌண்ட் தெரியுமா? உதால அப்போ வாய் டேய் வாய் வலிக்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். utang lapo is a belanja. Belanja எங்க வரும்? டெபிட். இது அக்கவுண்ட் பலம் தெரியுமாவோ குறைக்குது. ஏத்துனா டெபிட், குறைச்சா கிரெடிட். நீ என்ன போட்ட? கடகனமுங்கனா utang lapo தான் அட்லீஸ்ட் இது பாரு, இந்த क्वेश्चन படிச்சோனே தெரியணும் இது utang lapo தான்ட்டு. ரைட்டா இல்லையா? அந்த utang lapoவே வராத ஒரு ஆன்சரை நீ போட்டிருக்கேன்னா உனக்கு கோயில் கட்டி அபிஷேகம் பண்ணணும். 18 PKK 1 Julai 2024 oke. So உங்க ஜவாபான் என்ன? C யா? என்னோட A வந்துச்சு. ஜவாபான் C. உனக்கு A, உனக்கு C. எல்லாம் பார்த்து செஞ்சலா? யாரு பார்த்து தானே செஞ்ச சொல்லலாம். அதான் கேட்டேன். ஓகே. Alatan pejabat வந்து 37,200, tolak susun nilai terkumpul 7,500. So பாக்கி வந்து இப்படி வந்துருச்சு. இது வந்து பாக்கி அவால், புரியுதா? அப்புறம் alatan pejabat வந்து திடீர்னு என்னவாகுது? 37,200 வருது. Why like that? என்ன இது? நான் தான் நார்மலா டிக் பண்ணிருப்பேன். வெளிமுறைங்க சார், இந்த தடவை வெளிமுறை அவங்ககிட்ட கேளுங்க. வழிமுறை சொல்லு சீக்கிரம், ஏற்கனவே லேட் ஆகுது. நீங்களே சொல்லிருங்க சார். பாருங்க சார், அவன் சயின்ஸ் மாதிரி பண்றான். என்னது? இதுதான் டிக் பண்றது, சீட்டிங் பண்ணானே ஆப்ஜெக்டிவ். இல்லையே, முதல்ல சீட்டிங் பண்ணல, நேத்து சீட்டிங் பண்ணான். முதல்ல பட் சீட்டிங் பண்ணாக்கா அவங்களுக்கு தெரியல. எப்போதும் எனக்கு உங்க பிளேசிங் வேணும். கொஞ்சம் கூட கிடையாது. நீ இப்படி பண்ணா எஸ், யார் உற்சாக பண்றாங்களோ அவங்களுக்காக பிரார்த்தனை எல்லாம் பண்ணணும். ஓகே, மறந்துடக்கூடாது. ஏதாவது நம்மளுக்கே தோணணும், ஆசையா இருக்கணும். ஓகே, 29,700 இருக்கா? சரி, இதுதான் பாக்கி அவால், புரியுதா? அப்ப 30 Jun வந்து என்ன சொல்றாங்கன்னா, susu nilai pada kadar 20% mengikut kaidah baki berkurangan சொல்லிட்டான். ஆனா பார்க்க போனா இதை விட குறைவா இருக்கணும், ஏறி இருக்கு. ஓ இல்ல இல்ல இல்ல, அது இது வந்து புக், இது வந்து ஹர்கா காஸ்ட், கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட விலை வந்து 37,200. சுசோ நிலையத்திற்கும் போல் எவ்வளோ தோலா பண்ணிட்டாங்க, 29,700. அப்ப அந்த 29,700ல நம்ம என்ன பண்ணோம்? 20% கால்குலேட் பண்ணுங்க, கரெக்டா? எவ்வளவு வருது? 5940 வருதா? இருங்க, அது இரு, அது வந்து அந்த வருஷத்தோட சுசோ நிலை அப்டேட் பண்ணும்போது என்ன பண்ணோம்? தபா தானே பண்ணோம். ஆமா, susu nilai terkumpul lah N tu. Dia tak tanya susu nilai. Kalau dia tanya susu nilai saja, ini jawapan dia. Kalau dia tanya susu nilai terkumpul, ini jawapan dia. அதாவது 7,500 plus 5,940. அதனால தான் நான் இதை படிச்சு சொல்லுவேன். சுசு நிலைக்கும் சுசு நிலையத்திற்கும் போல்க்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி இது பாருங்க, ஸ்டிக் போட்டிருக்கேன் சீக்கு, அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி போட்டேன். 19 நானா maklumat berikut diperoleh daripada buku perniagaan Al-Rashid. Berapakah untung atau rugi perlupusan? Donkey ya? நான் வழிமுறை கேளுங்க. என்னடா எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்லக்கூடாது. செஞ்சிருக்கேன். அதான் எப்படி செஞ்ச? alatan pejabatnya அது 4,543 மைனஸ் பண்ணிட்டு alatan pejabat 8019. அதோட ரியல் வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? -4543 பண்ணுவோம், ரைட்டா இல்லையா? இதான் இதோட நீலாய் புக்கு. எவ்வளவு நீலாய் புக்கு? நான் இப்ப எப்படி தெளிவா பேசுறேன், அந்த மாதிரி தெளிவா பேச மாட்டியா? அதான் சொன்னேன். 3476 மதிப்பு உள்ள பொருள். ஆ, ஆனா பேங்க்ல இருந்து எவ்வளவு காசு மசுவா இருக்கு?
1400. இதுதான் வித்த விலை, புரியுதா உங்களுக்கு? ம். இதுதான் harga jualan. அப்ப கண்டிப்பா ரூகி, ரைட்டா இல்லையா? சோ ரூகி pelupusan. சரி, டாக்டர் நான் சொல்லுவோம். 19 dongkian இருங்க செக் பண்ணிக்கிறேன். அதை நீ கான்ஃபிடென்ட்டோட Yes. சொன்ன, அதுதான் அவர் சொல்றேன். 20. Belian alat tulis tersilap rekod sebagai belian alatan pejabat. Ini jenis kesilapan apa, guys? சி prinsip. Kesilapan prinsip. Okey. இருங்க. Belian alat tulis direkod sebagai belian alatan pejabat. இது வந்து salah account. Kesilapan commission nah? Apa itu kesilapan commission? Apa itu kesilapan songsang? Kesilapan commission itu, I think, Gimana? Okey, kesilapan prinsip. Maksudnya dia tak ikut catatan bergu. Tetapi catatan debit kredit dicatatkan dalam akaun yang salah. Urus niaga yang telah direkodkan mengikut peraturan catatan bergu. Kரெக்டா bergu பண்ணிருக்காங்க. அதாவது catatan debit dan kredit dicatatkan dalam akaun yang salah. Kesilapan amount தெரியும். Kesilapan saling mengimbangi. Kesilapan songsang. Catatan direkodkan dalam akaun yang betul tetapi peraturan bergu dicatatkan di tempat yang salah. Apa songsang என்னது? Account betul. Debit credit salah. Betul tak? Commission na biasanya berlaku dalam akaun pengutang dan pemiutang. அப்படின்னா ABT dan ABB. அதனால நடக்குது. catatan dalam rekod ரொம்ப இதா இருக்கு. commission kesalahan prinsip மறுபடியும் பார்ப்போம். Kesalahan prinsip வந்து dia punya debit credit betul tetapi catatan debit credit ke dalam account salah. இது வந்து debit credit betul, புரியுதா உங்களுக்கு? debit credit betul tetapi account salah. இதான் வித்தியாசம் commissionக்கும் இதுக்கும். Kesalahan prinsip வந்து account yang salah மட்டும்தான். Tetapi catatan debit dan kredit dicatatkan dalam account yang salah. Adalah jawapan dia C ya. 21 சொல்லுங்க அடுத்தது. Divian. Ikan. Diviaனுக்கு வந்து வேணும் அது. சார் நீங்களும் உங்க பின்ன குடிக்கல சார். சார் நீங்களே ஆமா வாங்க போறே. படிப்பு ஆர்வமா ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கேட்டு வரேன், பாப்பா கூட்டி விட்டுறேன். சரி சரி கொண்டாடுங்க, சென்று வரேன். ஏன் முதல்ல போல? இப்பதான் தோசலாம் சொல்றாங்க, நம்ம என்ன பண்றது? ஓகே சரி, தயவு செய்து இன்னைக்கு அழகிற வேலை இருக்காது. இப்பயும் பயமா தான் இருக்கு. போலாமா? Antara berikut yang manakah merupakan kesilapan ketara dalam imbangan duga? Sikit சொல்லுங்க. Yes. 21 donkey. Ya, betul ஓகே, இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை ஆன்சர் கேட்கறது முக்கியம் இல்லை, அது என்னத்தினால அது வந்துச்சு அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, yang manakah merupakan kesilapan ketara? எது வந்து ரொம்ப ஆப்வியஸான மிஸ்டேக்னு பார்க்கணும். Kesilapan ketara வந்து என்னன்னா, kesilapan ketaraக்கும் tidak ketaraக்கும் என்ன வித்தியாசம்னா, ketara வந்து அதால வந்து இம்பாங்கன் டூகா பேலன்ஸ் ஆகலன்றது உண்மை, ஆனா அது ரொம்ப ஆப்வியஸான மிஸ்டேக். இம்பாங்கன் டூகா kesilapan tidak ketara வந்து இம்பாங்கன் டூகா பேலன்ஸ் ஆகும், ஆனா ஸ்டில் மிஸ்டேக் இருக்கும் மேல. kesalahan ketara வந்து memang imbangan duga சரியே ஆகாது. பாருங்க, டிஸ்கவுண்ட் diberi dan sewa diterima terlebih catat dengan amount yang sama. ஒரே மாதிரியான அமௌண்ட்டை டிஃப்ரெண்ட் இடத்துல போடுறாங்க, பட் ஸ்டில் அது வந்து பேலன்ஸ் ஆக்கி விட்டாலும் அது அமௌண்ட் சாலா, ரைட்டா? இது kesilapan amount தெரியலையா உங்களுக்கு?
silapan. Charge bank masih belum dicatatkan dalam mana-mana buku. Itu kesilapan ketinggalan, betul tak? இதெல்லாம் tidak ketara, தெரியுதா உங்களுக்கு? Angkutan masuk tersilap rekod sebagai angkutan keluar. Itu account salah, kesilapan prinsip. Jumlah jurnal pulangan jualan terkurang catat. ஒரே அக்கவுண்ட் மட்டும்தான் இது தப்பா செஞ்சிருக்காங்க. அப்பனா இது வந்து அதோட லேஜரை பாதிக்கும். ஜேர்னல் தானே இது, லேஜரை பாதிக்கும். அதனால வந்து அதோட பாக்கியே பாதிக்கும், இம்பாங்க duga. அதனாலதான் இதுக்கு salan ketara. 22. Apakah tujuan perbandingan prestasi dalam sebuah perniagaan? சொல்லுங்க. Donkey ya, sir. Boy Donkey ya. answer boy. Answer boy. Mengetahui kekuatan dan kelemahan perniagaan. அதனால தான் நம்ம prestasi பார்க்கிறோம். Boleh? Okay. Membantu pihak luar membuat keputusan mengenai kemudahan kredit. இது வந்து ABB செய்ய வேண்டிய வேலை. நம்மளோட ABB liabilityலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குவாங்க, அந்த மாதிரிலாம். ஓகே, சரிப்பா. 23. Yang mana mengira untung kasar tinggi? Jawapan dia A. Kenapa A? Sebab Margin untung kasarnya என்னது? jualan over cost jualan. Jualan bersih over cost jualan. Margin untung kasar. Oh, untung kasar. Untung kasar over cost jualan. Jualan lah. JB. இது J மாதிரி இருக்குல்ல margin. அப்ப ஜுவாலான் பர்சிக்கு தான் கீழே வரும். Atau JB net. untung kasar மேல வரும். டைம்ஸ் 100%. புரியுதா? இதை ஆஃபால் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதான் margin. தொக்கோக்கான்னா Tokokan வந்து KJ over JB. தொக்கோகான் வந்து UK over KJ. Sorry. மறக்காத. K for cost ஜுவாலான். இது margin J மாதிரி இருக்குல்ல, JB. ஓகேயா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா untung kasar இதுல இல்லையா தேடணும், ரைட்டா இல்லையா? ஜுவாலான் தொலை காஸ்ட் ஜுவாலான் தானே untung kasar கொடுக்கும். ஓகே, அப்போ இது 544 260 எவ்வளோ? இது 28. அதான் 740 முடிஞ்சா 250K. அப்ப நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, இஸ்ராஃப் தான் கூட வரும். நேரா கனெக்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து உங்களோட நியூமரேட்டர்ல வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுங்க. சொந்தோ 544 000 minus 260 0000 ஓவர் திருப்பி ஜுவாலானே போட்டுருங்க. 544 000. ஒன்னு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது வந்து 95.22 கிடைக்குது எனக்கு. உங்களுக்கு கிடைக்குதா? எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியாடா? நீ இதுக்கே முயற்சி பண்ண மாட்ற. பண்ணிட்டேன் மீன் மட்டும் வேவு. சார், பண்ணிட்டேன். இது வந்து 21.94 கிடைக்குது எனக்கு. ஏதாவது தப்பா கிடைச்சுன்னா சொல்லுங்க. இஸ்ராயேலா? உனக்கு எவ்வளவு? இஸ்ராயேல்.
இதுதான் 2020. ஆமா நானும் 52 சம்திங் வருது சார். ஓகே இருங்க செக் பண்றேன். இது 26.62 வருது. செக் பண்ணுங்க எல்லாத்தையும். இப்போ இஸ்ராயலோட வந்து சரி இஸ்ராட்டோட சார் how dare you 52.20 வருது. எது இஸ்ராயலோட. இஸ்ராயலோட என்ன செக் பண்றேன். டைனா வந்துட்டு 35. சார் 52.21. யா. ஓகே ரீசெக் 52.21. ஓகே அடுத்தது டைனா 35. $35 to 1. 35.21. One 7.8. Sorry for the 31.64. Are you sure? எனக்கும் சில குறைகள். ஆ 21.94 correct. 192.00 வந்துச்சு. மொத்தம் காசு Untung gasa. Plus பண்ணுங்க. Okay. Okay இது correct. Okay. Apakah kesan sistem catatan tunggal? Kesan sistem catatan tunggalனா டெபிட் கிரெடிட்னு எழுத மாட்டாங்க. வெறும் கணக்கு புக் மாதிரி எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப imbangan duga memang tidak dapat disediakan. Ada tak? Ada. Okey. வேற என்னென்ன kesan? நிறைய kesan இருக்குல்ல? Mudah untuk menyediakan penyata kewangan? Mestilah. Tak boleh kan? Satu tu mesti salah. Okey. Apa 2, 3, 3 dan 4? 3 mesti betul. Sukar mengesan kesilapan. Boleh membandingkan perniagaan dengan tepat? Mestilah salah. Ini logik pun kita sudah tahu. Jawapan dia C. 24. 25. Penyata mengira modal akhir. Rekod tak lengkap. Tidak. Penyata mengira modal akhir. Modal akhir நம்ம எப்படி calculate பண்ணுவோம்? Asset tolak liability. A Okay, அடுத்தது. Berapakah jumlah penerimaan daripada akaun belum terima? இது akaun kawalan செய்யணும், ரைட்டா? Okay, akaun kawalan simple செஞ்சிருவோம். Akaun kawalan belum terima. ஒழுங்கா பாரு. அதோட பாக்கி பிபி எப்பவுமே எங்க வரும்? பாக்கி டெபிட். நான் இதை உங்க வீடியோல யார் வீடியோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க பார்க்கவே மாட்டாங்க. 10.856 betul tak dekat sini? Okay. அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கீங்க, இது பாக்கி பிபி இங்க இருக்குன்னா இந்த இடம் கடை ஏற்றும், இந்த இடத்துல கடனை குறைக்கும். இது கடைசியா ரெக்கார்ட் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் டிபரி கடன் குறைக்கும். peruntukan hutang ragu எடுக்கக்கூடாது. peruntukan hutang ragu tak ada kena mengena dengan ABT இது account kawalan. வீடியோல சொல்லியிருப்பேன். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். 280 சொன்னீங்க பார்த்தேன். எஸ். நீ இல்லடா ஆடு, வேற ஆடுடா அது. அழுதுறோன்றியா? 13680. ஜுவாலன் கிரெடிட் எப்பவுமே இங்க வரும். ஏன்னா ஜுவாலன் பண்ண கடன் ஏறும். ஆமாவா இல்லையா? இதுதான் ஆக்சுவலி தேடுறதுக்காக நம்ம செய்வோம். ஆமாவா இல்லையா? ஓகே ரைட்.
அதுக்கப்புறம் அக்கௌண்ட் belum தெரியுமாவோட பாக்கி ஆக்கி இருப்பாருங்க. பாக்கி பிபி இங்க வருதுன்னா ஹெச்பி இங்க தானே வரும். 7224 7724 ரைட்டா? சரி நீங்க எஸ் ஆ நீ ஜூம் பண்ணிருக்க. ஓகே, சோ இப்போ நீங்க சாத்திரலாம். பேங்க் வந்து எங்க வரும்னா பேங்க் இங்க வரும்ல, எவ்வளவு வந்திருக்கும்னு கேக்குறாங்க. அதுக்குதா எஸ் 15852. ஸோ ஆன்சர் யா டோங்கி. ஸோ இது வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சு செய்யலாம் பாருங்களேன். இது மூலமா நம்ம அக்கௌண்ட் காவலான்னு படிக்கிறோம். ஓகே ரைட். ஓகே இருங்க. இதுவே நம்ம நார்மலா தம்பா தோலா மெத்தட்ல செய்ய போறதா இருந்தா செய்யலாம். அக்கௌண்ட் காவலாம் belum தெரியுமா, இது வந்து தம்பா வரும். ஏன்னா எசெட் ஏபிடி வந்து எசெட். ஆனா பாக்கி ஆக்கியர்ல வந்து அது ஆப்போசிட்டா வரும், மைனஸ். ஓகேயா? அதே மாதிரி டிஸ்கவுண்ட் டிபரி, டிஸ்கவுண்ட் கொடுத்தாக்கா kita tolak utang. Utang lapo kita akan tolak utang. Jualan kredit dia akan tambah hutang. அந்த மாதிரி யோசிக்கணும். புரியுதா? அப்புறம் பேங்க் வந்து என்ன பண்ணும், தோலா பண்ணும். தோலா எக்ஸ். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணும், தம்பா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல் த தோலா. என்னன்னு சால்வ் இட். boleh juga. என்ன கேட்டீங்கன்னா அக்கௌண்ட் இந்த மாதிரி போட்டு செஞ்சிட்டீங்கன்னா சொன்னாங்க. எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ண வேணாம். எது எது எந்த நம்பர் எங்க வரும்னு தெரிஞ்சா முடிஞ்சு. புரிஞ்சா? நான் இப்படிதான் செய்வேன். ஓகே 27. ரொம்ப ஹைப்பர் ஆகுது இப்ப பிரெயின் எனக்கு. Apakah kaedah kawalan Oke, tunai? தெரியுது. Apakah kaedah kawalan tunai yang digunakan dalam perniagaan? C. Belanjawan tunai. Yes. Kawalan tunaiக்கு எத்தனை சாரா இருக்கு? Belanjawan tunai அப்புறம் வந்து சொல்லுங்க 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 சொல்லுங்க. என்னது இது? Pelancongan. Penyata penyesuaian bank. அது வந்து ஆக்சுவலி kawalan tunaiக்குள்ள வருது. ஓகே, அலங்க டீ டவுட்டோட. அப்ப நீ சொல்லல, நீ கெஸ் பண்ணு. Bagaimanakah kesilapan tersebut dibetulkan dalam buku tunai dikemas kini? நீ போய்ட்றா. எப்படி? ஓகே இருங்க. ஓகே, இது வந்து 560 வந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க. 560 வந்து dalam buku tunai yang dikemas kini. என்ன kesalahan இது? ஓகே நம்ம செக் பண்ணோம். பெஞ்ஞாத்தா பேங்க் பாருங்க, டெபாசிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 560 கிரெடிட் பண்ணியிருக்காங்க. கிரெடிட்னா காசு உள்ள பூந்துருக்குன்னு அர்த்தம். பெஞ்ஞாத்தா பேங்க்ல வந்து கிரெடிட்னா காசு உள்ள பூந்துருக்குன்னு அர்த்தம். டெபிட்னா காசு வெட்டுறான்னு அர்த்தம். புரியுதா? அப்ப இங்க 560 காசு பூந்துருக்குன்னா புக்கு தூணா இல்ல, ஏன் போயிட்டு இதை கிரெடிட் சைட்ல போய் போட்ட? இங்க தானே வரணும், ரைட்டா இல்லையா? அப்ப இந்த சலாகனை அழிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இதை அழிக்கணும்னா டாராப் டூவா பண்ணி இங்க கொண்டு வரணும். ஏன்னா மொதல் 560 இங்க அழிக்கிறதுக்கு, அப்புறம் இங்க பூர வேண்டிய 560 இங்க பூரோம். சோ ஜாப்பனே சி தோல்டா. அடுத்தது pilih urus niaga yang diambil kira dalam penyata penyediaan belanjaan tunai. Belanjawan tunai இல்லையா? bayaran peruntukan hutang ragu வந்து bukan tunai, betul dah? வராது. belian barang niaga secara kredit. jual barang niaga kepada akaun belum terima. bayaran ansuran pinjaman beserta faedah kepada pihak bank. Ya A வராது, B வராது. Because ஏன்னா இது secara கிரெடிட்ல இருக்கிறதுனால, உடனே காசு கட்டாதால
jualan barang niaga kepada account belum terima. Account belum terima இருந்தாலும் அதுவும் secara kreditor நான் suka சொல்றாங்க. ஏன்னா account belum terimana கடன்காரனுக்கு நம்ம கஸ்டமருக்கு கடனுக்கு வித்திருக்கோம்னு அர்த்தம். So ansuran pinjaman kita melibatkan tunai, jadi kita boleh ambil yang ni. 30. Apakah panduan asas yang digunakan oleh sebuah perkongsian yang tidak membuat sebarang ikatan perjanjian? C. Faedah atas pinjaman 8% setahun. Right? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். MRSM ல இது பண்ணி ஆமா கொடுத்திருக்கேன் நான். ஓகே akta perkongsian 1961. Akta perkongsian 1961 படிக்கணும். Buktiran manakah dikreditkan dalam akaun pengasingan untuk rugi? Baiklah. இது வந்து நம்ம பார்க்கணும் account pengasinganக்கு. account pengasingan untung rugi இது வந்து நம்ம யோசிக்கணும். இது வந்து நம்ம perkongsianoட இடத்துல இருந்து யோசிக்கணும். perkongsianoட இடத்துல இருந்து கிரெடிட்னா வந்து என்ன பண்ணணும்? hasilா இருக்கணும். hasil kepada perkongsian. betul tak? யோசிங்க. எப்பவுமே அதே ரூல்ஸ் தான், ஆனா யோசிக்க மாட்டீங்க. இப்ப அம்பிலான் வந்து அக்கவுண்ட் pengasinganக்கு வரவே வராது. ஆமாவா இல்லையா? ஃபைடா atas ambilan தான் வரும். ஃபைடா atas ambilan தான் வரும். நான் தான் சொன்ன டீல். அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்க. அம்பிலான் அங்க வராது. ஓகே, ஃபைடா atas ambilan எஸ். ஏன்னா இது வந்து perkongsi எல்லாமே வந்து perkongsianக்கு காசு கட்டுவாங்க. ஆமாவா இல்லையா? அது hasil தானே? அப்ப அது கிரெடிட். gaji வந்து perkongsian yang bayar kepada perkongsi, betul tak? Ya. அது belanja. Faedah atas modalum perkongsi கொண்டு வந்த modalக்கு நான் வட்டி கட்டணும். perkongsian வட்டி கட்டணும். அப்ப அதுவும் belanja, ரைட்டா? இது ரெண்டும் டெபிட்ல வரும், அது கிரெடிட்ல வரும். அதனால அது பாண்டியா டோங்கி. 32. ஓகே. டோங்கி போட்டீங்க, சி போட்டீங்க. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? நான் செய்யவே இல்லை. அவ்வளவு கஷ்டமா? இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா அதனால. Semasa proses pembubaran, semua aset direalisis sebanyak 3 dan belanja pembubaran 600. Berapakah rugi realisasi? இது ஏற்கனவே அந்த கேள்வியிலயும் இருந்துச்சு. ஓகே, இல்ல அசெட் மட்டும் தனியா எடுங்களேன். tiga puluh 23 sorry. Bank tawar. Four one six four zero. Okay. Okay, 4161 க்கு வந்து அசெட் மதிப்புள்ளத நீ 38080 க்கு தான் கொடுக்குற. அங்க எவ்வளவு குறையுது மத பாரு. Okay, 3560 வருதா? அதுல ஒரு 600 தம்பா பண்ணுங்க. ஏன் 600னா இதோ பாருங்க, belanja pembubaran. ஓகே, அப்ப ஏன் என்ன செஞ்சீங்க எங்களுக்கு புரியல. ஓகே, நல்லா பாருங்க, இவ்வளவு மதிப்பு உள்ள சொத்தை நீ வெறும் 38க்கு போச்சுன்னா அதுல வர்ற ரூகி இருக்கு, ரைட்டா இல்லையா? அதுல வர்ற ரூகி எவ்வளவு வந்துச்சு? 3560. இது ரூகியா? ரியலிசாசில ஏற்படுற ரூகி. இந்த அக்கௌண்ட் பெல்லும் பாயாரெல்லாம் வந்து பேங்கே காசு கட்டிரும். ஓகேயா? அது செட்டில் பண்ணிப்பாங்க, அந்த அசெட்டை வச்சு கழிச்சுப்பாங்க. மேற்கொண்டு இந்த பம்புபாரான் நடக்கும்போது என்ன பிளாஞ்சா நடந்துச்சு? 600 வந்துச்சா? அது ரெண்டையும் சேர்த்தா 4160. இதான் கனெக்ட் பண்ணோம். ஓகே, அடுத்து 33. berapakah modal diterbitkan dan berbayar penuh? C. Oke, diterbitkan dan bayar penuh. Oke, இது 4.5. இது ஒரு 4.5 million, ரைட்டா? அப்புறம் அங்கிட்டு ஒரு 400 A வருது. A வா? ஏன்னா இது 4.5 million வரும், ரைட்டா? இது 400,000 times 1 400,000ல அவங்க இன்டரிம்லாம் கேட்கல, என்னமோ பண்ணி வச்சு 34 பாய். ஓகே, என்ன இது?
Manakah betul tentang persembahan? Ini ஏற்கனவே உள்ளதா? 34 என்னது? ஒரு second. Syarikat Sentria Berhad. Okay. ஓ எப்படி எழுதணும்னு கேட்டிருக்காங்களா? மோடால் diterbitkan மட்டும் போடுறது தவறு. berbayar penuh சொல்லணும். ரைட்டா இல்லையா? சரி. அப்புறம் must we write this thing? No. நான் எழுதி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எழுதக்கூடாது. 35 jumlah dividen. செய்ய தெரியலையா? pada 1 April modal diterbitkan berbayar penuh இவ்வளோ நான் இவ்வளோ ஓகே. ஆனா அதோட ஒரு யூனிட்டோட விலை எவ்வளோன்னு சொல்லல தெரியுதா? சரி 1 ஏப்ரல்ல வந்து மோடால் diterbitkan நான் bayar penuh 1 ஏப்ரல்லே முடிச்சிட்டாங்க. இப்போ 1 ஏப்ரல்லேருந்து கால்குலேட் பண்ணிட்டு வரணும். அப்போ 31 Mac 2025 syarikat telah mengisytiharkan dividen akhir kepada share utama dan 6 sen. Oke, apa calculate பண்ணுங்க. 1 April 2024 லேருந்து 31 March 2025 வரைக்கும் ஆக்சுவலி ஒரு வருஷம் ஓடிடுச்சு. ரைட்டா இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில். யாருக்கு? ஷேர் உத்தாமாக்கு. 1 April 2024 லேருந்து 31 2025 வரைக்கும் 1 tahun. 1 tahun தானே? ஓகே. அப்போ ஷேர் உத்தாமா வந்து நீங்கள் டைரெக்டாக 4% கால்குலேட் பண்ணிடலாம். 0.04 times 1,000 1,300,000. ஓகே, ஷேர் biasa. ஷேர் biasaவோட டோட்டல் ஷேர் எவ்வளோ? ஏன்னா இது 6 சென்ட் சர் ஷேர். அப்போ ஷேர் கணக்கு. அப்போ இது தேவையில்லை, வேல்யூ தேவையில்லை. 700,000 70 sorry 700,000 தான். darab 0.06 42,000. இது மாதிரி எவ்வளோ? 52,000. ரெண்டையும் அமோகமாக சேர்த்து விடுங்க. 94,000. இது ரொம்ப டைரக்டா தானே இருக்கு. ஷரிகாட் வேற இந்த வருஷம் வெளியாகுது. Oke, 36. Apakah item dalam account penerimaan dan pembayaran bagi klub? Mata nama dah boleh Apakah item dalam account penerimaan dan pembayaran? Account penerimaan dan pembayaran என்ன? Account bank. புரியுதா? Account penerimaan dan pembayaran வந்து account bank atau klub bola sepak யூரான்லாம் போலாம் அங்கே வராது. அதாவது காசு பூந்துச்சுன்னா காசு இருக்கு, காசு இல்லைன்னா காசு இல்லை. சுசோ நிலை புக்கான் துணை வராது. யூரான் லாப்போ வராது அந்த இடத்துல. அது அக்கௌண்ட் யூரான்ல வரும். டெர்மா ஜெர்சி பசுக்கான். டெர்மா வந்து perbelanjaan atau penerimaan modal sewaan gelanggang. Oke, yang itu masuk. Yang ada hasil. Oke, 37. Account yuran மணி என்னாச்சு? 9:30. இன்னைக்கு பேப்பர் முடிச்சிடலாம். ஓகே, அக்கௌண்ட் யூரான் செய்ய சொல்றாங்க. தாராளமா செஞ்சுட்டு போவோம். நான் ஓகே, எப்படி செய்யணும்? ஆனா ஆனா அது முன்னுக்கு மறந்துட்டேன். ஆனா ஆனா சனி கலை பிள்ளைகள், கலாமணிகள். ஓகே பாய். அக்கௌண்ட் யூரான். அக்கௌண்ட் யூரான் எப்படி செய்யறது? டக் டக்னு என்ன சொல்லியிருக்கேன்? யூரான் படம் தெரியுமா? இது பிளஸ் ரைட்டா? இங்க 210 இங்க வரும். அப்ப இது மைனஸ் வரும் ரைட்டா? யூரான் பலம் திருப்புறோலே பொதுவா இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும் ரைட்டா? பிளஸ்னா டெபிட், மைனஸ்னா கிரெடிட். ஓகே, இது வந்து கடைசியா போடுவோம். சரி, யூரான் tahunan அப்படின்னா உந்தோங் ருகி ரைட்டா இல்லையா? அப்ப நீங்க யோசிங்க, உந்தோங் ருகி அக்கவுண்ட்ல யூரான் வந்து ஹசில் ரைட்டா? அப்ப அவன் கிரெடிட்ல போட்டிருப்பான் ரைட்டா? அப்ப நம்ம டெபிட்ல தான் போடணும். ஆமாவா? ஓகேயா? யூரான் லாப்போ எங்க போடுவோம்? யூரான் லாப்போ இஸ் கிரெடிட். யூரான் லாப்போ குறைக்குது.
கிரெடிட்ல 70 இங்க வரும். அப்புறம் இதை தப்பா பண்ணிக்கிங்க. மைனஸ் 140னா அது 140 வருது, 350 இங்க வருது. ரைட்டா? இதுல எது கரெக்ட் பாருங்க. ஓ குறையுதா எது ஒண்ணு பேலன்ஸ் ஆகல. அதெல்லாம் பண்ணி பேங்க் கிடைக்கணும்ல. பேங்க் கிடைக்கணும். ஆமா, இல்ல பேங்க் தான் மிஸ் ஆகுது. I get it. 1960 210 மைனஸ் போட பாருங்க. 1750. ஏயா பேங்க் கிரெடிட் தானே. 1750 வரும். அடுத்து திருப்புற எல்லாம் புரிஞ்சிருச்சா? இரு ரேப் அப் பண்ண போறேன் நானு. ஓகே 210. ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா அக்கௌண்ட் யூரான்ல வந்து இந்த உத்தவ் ருகி பார்ட் தான் நம்மள தேட சொல்லுவாங்க. ரைட்டா இல்லையா? இல்ல அவங்க கொடுத்துட்டாங்க. தகுனான்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது உத்தவ் ருகி. தகுனான்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது உத்தவ் ருகி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வந்து pendapatan dan perbelanjaan kan நீங்க உத்தவ் ருகி சொல்றீங்க. எஸ், pendapatan dan perbelanjaan. ஏன்னா இது கிளாப் அக்கவுண்ட்ல நம்ம உந்தோங் ருகின்னு பாய்க்கூடாது. pendapatan dan perbelanjaan. அதனாலதான் அந்த பேர் வந்து உந்தோங் ருகின்னு பாய்க்கல. புரியுதா? penerimaan dan pembayaranனா பேங்க். pendapatan dan perbelanjaanனா உந்தோங் ருகி. வாயில வராத. அப்பயே தெரிஞ்சுக்க வேண்டியதான். இது என்னத்த கேட்டுச்சுன்னு எனக்கே தெரியல. யூரான் அலி 2400. என்ன இது? அக்கவுண்ட் pendapatan dan perbelanjaanனா? இருடா. அக்கவுண்ட் pendapatan dan perbelanjaan இப்பதான் நான் சொன்னேன். என்னது அது? உந்தோங் ருகி. ரைட்டா? உந்தோங் ருகினா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஹாசில் வரணும், இந்த இடத்துல சாரி பிளாஞ்சா இந்த இடத்துல வரணும், ஹாசில் இங்க வரணும். ரைட்டா? அப்ப உந்தோங் கேஃபே இங்க வரலாம். ரைட்டா இல்லையா? ருகி கேஃபே வராது, ஏன்னா அது ஹாசில். ஒனாராரியம்னா பயாரன் வராது. ஜப்பானே டாங்கி. 39. காஸ்ட் pengeluaran 80% daripada sewa dan utility adalah untuk operasi kilang. யாரு? sewa dan utility யா? இதுல இருந்து 80%, இதுல இருந்து 80%. இப்போ என்ன வேணுமா? gaji pengurus kilang 3000 sebulan. Berapakah jumlah cost pengeluaran? Cost pengeluaranனா first cost prima நம்மளுக்கு வேணும். ரைட்டா? 25,000. Campur all your overhead. ரைட்டா? So 12,000 plus 7,000, actually 19,000. 12,700. 19,000, sorry. 19,000 times 0.8. இது வந்து 15,200 வருது. Gaji pengurus kilang adalah 3,000 sebulan. அப்ப 3,000 sebulanனா 36,000 வரும். அப்ப 36 நம்ம வந்து காஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது கூட குறைச்சலாம் இல்ல, தகுனான் தான் எடுக்கணும். ஓகே 36,000. அப்புறம் 15,200 கூட ஆட் ஆன் பண்ணணும். $76,200. 40. Berapakah bilangan kasur yang perlu dikeluarkan jika untung sasaran ialah 500,000? இது நம்மளுக்கு கை வந்து கலையாச்சே. 30,000 முதல்ல காஸ்ட் tetap. சம்போ யூனிட் தான் கேக்குறாங்க. untung எவ்வளோ? 50,000 divided by margin caruman per unit. அதாவது cost 50 minus 30 is equals to x. So 1,000 இல்ல 4,000. ஓகே புரிஞ்சிருச்சுல? ஓகே குட், வெரி குட். இப்போ நானே தோசை சாப்பிட போறேன்னா எஸ் நோய் ஒட்டுது.